ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வெறும் ஃபைல்ஸ், டெஸ்க் வேலைன்னு மட்டும் இல்ல. அங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதா இருக்கும். பல நூறு பேரோட வாழ்க்கைய பாதிக்கக்கூடியதாவும் இருக்கும். வாங்க, இந்த மாதிரி ஒரு ஹை பிரஷர் உலகத்துக்குள்ள ஒரு நிபுணரோட சேர்ந்து நாமளும் பயணிச்சு பார்க்கலாம். 45 கோடி ரூபாய். சும்மா ஏதோ ஒரு நம்பர்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் கௌதம்ங்கிற ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் கையாளுகிற ஒரே ஒரு ப்ராஜெக்டோட மதிப்பு. இதுல வர்ற ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு கம்பியும் இந்த பிரம்மாண்டமான பட்ஜெட்டோட ஒரு சின்ன பகுதி தான். 250க்கும் அதிகமானவங்க. இது வெறும் ஆட்களோட எண்ணிக்கை கிடையாது. இவங்க தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உயிர் கொடுக்கறவங்க. இவங்களோட பாதுகாப்பு, இவங்களோட வாழ்க்கைன்னு எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோட தோள்ல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெகா ப்ராஜெக்டை நிர்வகிக்கிற கௌதம தான் நாம இப்ப சந்திக்க போறோம். அவரோட ஒரு நாள்ல நடக்கிற விஷயங்கள் எந்த ஒரு கடினமான துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான பிளேபுக் மாதிரி உதவ போகுது. ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர்னா சும்மா வேலையை மேற்பார்வை பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. பாதுகாப்பு, தரம், நேரம், பட்ஜெட்னு 4 பெரிய தூண்களை ஒரே நேரத்துல சரியா பேலன்ஸ் பண்ணணும். இதுல ஒன்னு கொஞ்சம் ஆடினா கூட மொத்த ப்ராஜெக்ட்டுமே செரிஞ்சிரு. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு காலை நேரம்ங்கிறது பர்சனல் டைம் மட்டும் கிடையாது. ஒரு பெரிய போருக்கு போறதுக்கு முன்னாடி கவசலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்போற ஹை பிரஷர் நாளுக்கான ஒரு யுக்திபூர்வமான தயாரிப்பு தான் இந்த காலை பொழுது. இந்த ஸ்லைடப்ப பாருங்க. கௌதமோட காலை பழக்கத்தை 3 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கோம். முதல்ல உடற்பயிற்சி, அது மனசை தெளிவாக்குது. 2வது குடும்பத்தோட நேர செலவிடுறது, எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறோன்னு ஞாபகப்படுத்துது. 3வது பிளானிங், வரப்போற குழப்பத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு தெளிவை கொடுக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். உங்க பர்சனல் டைம்ங்கிறது ஏதோ ஒரு ஆடம்பரம் கிடையாது, அது உங்க வேலையில பெர்ஃபார்ம் பண்றதுக்கான முக்கியமான ஃபியூவல். சரி, காலையில நல்லா தயாராகியாச்சு. இப்போ நம்ம வேலை நேரத்துக்குள்ள நுழைறோம். ஆனா இது ஒரு சாதாரண ஒர்க்கிங் டே கிடையாது. இதுக்குன்னு தனி உத்திகள் தேவைப்படுற தனித்துவமான சவால்கள் நிறைஞ்ச ஒரு தொடர்னு சொல்லலாம். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட நாள்ல முக்கியமா இந்த 3 விஷயங்களை சுத்தி தான் எல்லாமே நடக்கும். மக்கள், பிரச்சனைகள், அப்புறம் தகவல் தொடர்பு. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாதுகாப்புங்கிறது சும்மா பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ் கிடையாதுங்க, அது ஒரு தார்மீக பொறுப்பு. அதனால தான் கௌதம் ஒவ்வொரு நாளும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டியோட முக்கியத்துவத்தை தன்னோட டீமுக்கு ஞாபகப்படுத்துறார். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தப்பு, ஒரே ஒரு விபத்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டத்தையும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையுமே காவு வாங்கிடலாம். இந்த மேற்கோள் அந்த பொறுப்போட ஆழத்தை எவ்வளவு தெளிவா காட்டுது பாருங்க. இது வெறும் கட்டிடங்களை கட்டுறது சம்பந்தப்பட்டது இல்ல, இது மனித உயிர்களை பாதுகாக்கிறது சம்பந்தப்பட்டதும் கூட. களத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சகஜம். ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் அந்த குழப்பத்தை எப்படி ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸா மாத்தி சமாளிக்கிறாருன்னு பாருங்க. அதாவது முதல்ல என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு, அதனால எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் தள்ளி போகும்னு கணக்கு போட்டு கடைசியா கிளைண்ட்டுக்கு தெளிவா சொல்லிடுறாங்க. பாருங்க குழப்பத்தை எப்படி ஒரு சிஸ்டமா மாத்துறாருன்னு. இப்போ பார்க்குற இந்த டேபிள் ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன் டூல். இது சிக்கலான ப்ராஜெக்ட் டேட்டாவெல்லாம் கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாவும் கிளியராகவும் காட்டுது. கௌதமே சொல்றாரு, இது அவரோட வேலையில 40%ன்னு. ஏன்னா டெக்னிக்கல் வேலை எவ்வளவு முக்கியமோ அதை சரியா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதும் அவ்வளவு முக்கியம். வேலை நாள் முடிஞ்சிடுச்சு, ஆனா ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அதோட முடியறதில்ல. இப்ப கவனம் ஈவினிங் டைமுக்கு மாறுது. இது வெறும் ரெஸ்ட் டைம் மட்டும் இல்ல, அடுத்த நாளுக்கான ரீசார்ஜ், ஒரு நீண்டகால பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு முக்கியமான சிஸ்டம்னே சொல்லலாம். இது ஒரு சூப்பரான டெக்னிக். வேலைக்கும் வீட்டுக்கும் நடுவுல ஒரு மென்டல் பவுண்டரி உருவாக்குறது மனசோர்வை தடுக்க ரொம்ப அவசியம். வேலையோட டென்ஷனை வீட்டுக்குள்ள கொண்டு போகாம வாசல்லே விட்டுட்டு போற மாதிரி உங்க பயண நேரத்தை இந்த மாற்றத்துக்கான ஒரு சடங்கா பயன்படுத்துங்க. பாட்டு கேளுங்க, இல்லனா ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க. இந்த ஸ்லைடு தான் இந்த முழு பகுப்பாய்வோட மிக முக்கியமான செய்தி. அதிக நேரம் வேலை செய்யறது அதிக ப்ரொடக்டிவிட்டியை தராது. தரமான தூக்கமும் ஓய்வும் தான் ஒரு சிறப்பான செயல்பாட்டுக்கு அடித்தளம். தூக்கம்ங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, அது உங்க கெரியருக்கான ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ். சரி, இதுவரைக்கும் நாம கௌதமோட ஒரு நாளை பார்த்தோம். இப்போ அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை நமக்கான ஒரு யுனிவர்சல் பிளேபுக்கா மாத்த போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு ஹை பிரஷர் வேலையில இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா பொருந்தும். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, தினமும் நடக்கிற குழப்பத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்க ரியாக்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. மன அழுத்தம் அதிகமாகும் போது சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்ல இருக்கும்போது வேலையை மறந்துட்டு அவங்க கூட முழுசா இருங்க.
கடைசியா தூக்கத்தை உங்க வேலையோட ஒரு முக்கியமான பகுதியா நினைங்க. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். உங்க கரியர் சீக்கிரமா சோர்வடைய வைக்கிற ஒரு ஸ்பிரிண்டா, இல்ல உங்களால நீடித்து நிலைக்க முடியற ஒரு மராத்தானா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க கரியரோட நீடித்த வெற்றி அடங்கியிருக்கு. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?